ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை 6:45 இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறனால மேச ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, நாற்காலி அல்லது ஆசனம், ருத்ராட்சம், துளசி மாலை இந்த மாதிரி இதை தானமா கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை தானமா கொடுக்கறதுனால இந்த மாசத்துல உங்களுக்கு விபத்து கண்டம் நடக்காம இருக்கும். அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முழுவதுமே உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இந்த பங்குனி மாதம் மேசராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த பங்குனி மாதத்துல தான் சனி திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி உங்களுக்கு பயிற்சி ஆகிறது அது மட்டும் கிடையாது. இந்த 6 கிரகங்கள் மொத்தம் ஒன்றா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சேருது. அது எப்படி அப்படின்னா, சனியும் பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அது விரை சனியாக வருது. ராகுவும் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் சுக்கிரன், புதன், மொத்தம் 6 கிரகம் உங்களுக்கு 12ஆம் இடம், அதாவது விரய ஸ்தானத்துல இருக்குது. இது பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனா இந்த மாசம் நீங்க ஒவ்வொரு முடிவையுமே யோசிச்சு நிறுத்தி நிதானமா எடுங்க. டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மாசமே நீங்க உணர்ச்சி வசப்படாம இருந்தாலே போதும். அது பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2.5 நாள் இருக்குது. அதுக்கு மேல அந்த கிரகங்கள் சேராது. அதுக்கப்புறம் ராகுவும் கீழே வந்துருவாரு. அப்புறம் சந்திரன் மாறி போயிடுவாரு. அது மற்ற எல்லா கிரகங்களும் மாறுது. அதனால பிரச்சனை இல்லை. பட் ஆனா என்னன்னா, இந்த கிரகம் 12ஆம் இடத்துல சேர்றதுனால அன்னைக்கு எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டரு. அதே மாதிரி உங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது அதாவது ஒரு உணர்ச்சியில உங்களை தூண்டி விடுவாங்க. உங்களுக்கு என்னன்னா எப்படியாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு தூண்டி விடுவாங்க. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த விரயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரர் நீங்க கும்பகோணம் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரபேஸ்வரர் மந்திரம் சொல்லலாம். சரபேஸ்வரர் கோவில் பக்கத்துல இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. அல்லது சரபேஸ்வரர் போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரர் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு பல வகையில நன்மைகளை கொடுக்கும். பெரிய லெவல்ல பாதிப்புகளை உங்களுக்கு தவிர்த்துருங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ஓரளவு நல்லா தான் இருக்கு. 10 சனி 12ஆம் இடத்துல விரய சனியா வர போறாரு. அப்போ என்னன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த காலம் தான். ஆனா முதலீடு செய்யும் போது ரொம்ப யோசிக்கணும், நிறுத்தி நிதானமா பண்ணணும். ஆனா தொழில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய லெவல்ல உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா என்னன்னா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்போது மிகப்பெரிய விரயத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்க நீங்களே தான் பண்ணணும். உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்களே தான் பண்ணணும். ஆனா உங்களுக்கு குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. 9 குடையவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது போக உங்க ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணுங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸை தான் கொடுக்கும். தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி அலைச்சல் இருக்குங்க. 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கும்போது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இதெல்லாமே கண்டிப்பா போகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அலைச்சல் ஒரு தடவைக்கு 2 தடவை மாத்தி மாத்தி இருந்துட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா கடைசியில உங்களுக்கு அது நல்ல பலனாதான் முடியும். ஆனா அலைச்சலுக்கு நீங்க எக்காரணத்தை கொண்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஐயோ இவ்வளோ அலையணுமா அப்படின்னு. இந்த டைம்ல அலைஞ்சுதான் ஆகணும். வேற எதுவுமே உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு நீங்க வீண் அலைச்சல் அப்படிங்கிறதோடய நிறுத்திக்கிட்டா பெட்டர். நமக்கு டைம் தான் விரயமாகும். பணம் விரயத்திலிருந்து இது காப்பாற்றும். இந்த அலைச்சல்ங்கிறது காப்பாற்றும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோக ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து, இந்த 5 கிரகங்கள் 6 கிரகங்கள்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை தான் பார்க்குது. அப்போ உத்தியோகத்துல எப்பவுமே என்னன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரத்துக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்கலாம் இந்த காலகட்டங்கள்ல நேர காலம் சரியில்லாம இருக்கனால அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்து நிறுத்தி நிதானமாயிடுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில முடியும். நீங்க செய்த அரசியல்வாதிகள்னாலே 100% நேர்மையா இருக்க முடியாது இந்த காலத்துல. அரசியல் இருக்கவங்க ஏன்னா முன்னேறி போகணும் அப்படின்னா ஒருத்தங்களை இறக்கி விட்டுதான் ஆகணும். அவங்க உங்களே பழி வாங்குறதுக்கு உண்டான நேரம் காலகட்டம் இப்போ அவங்களுடைய கை ஓங்கி இருக்கு. உங்களுடைய எதிரிகள் கை ஓங்கி இருக்கனால ரொம்ப கவனமா இருக்கணும். சேம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இதே தான். எதிரிகளுடைய ஸ்தானம் வலுவாக இருக்கனால ரொம்ப கவனமா இருக்கணும்.
இந்த 9 கிரகத்துலங்க 2 கிரகத்தை தவிர 7 கிரகத்தோடைய இது வந்து என்ன எதிரியோடைய ஸ்தானத்துக்கு தான் பலமா இருக்குது. அதனால உங்களை காட்டிலும் இப்ப எதிரியோடைய கை தான் ஓங்கி இருக்குது. அதனால கவனமாக இருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா உடனே முடிவெடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வக்கீல் உங்களுடைய வழக்கறிஞர்களா இருப்பாங்களே, இப்போ இந்த கேஸ் நடத்துறீங்க அப்படின்னா அது யார்கிட்ட கொடுக்கலாம், அவங்க ஒர்த்தானவங்களான்னு பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் யோசிச்சு போடுங்க. அது பின்னாடி உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அதனால நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பஞ்சாயத்து பேசி அதாவது சமாதானமாக பேசுறது தான் ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில். ஏன்னா எதிரி கை ஓங்கி இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால மேசராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காசு பணம் வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஆனா விரயமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்துல கட்டாயம் வந்து நீங்க கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய மருத்துவ செலவு மருத்துவ விரயத்துல கொண்டு போய் விடும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. இந்த படிப்பில் வந்து நிறைய வந்து டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. படிக்கிறதுக்கே வந்து தோணாமல் சம்டைம் டென்ஷன் ஆவீங்க. அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க +2 அதே மாதிரி 10th எழுதுறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களை அறியாமையே படபடப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட மனசை திறந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அது சொல்ல கஷ்டமா இருக்கா, சாமியை கும்பிட்டு மனசார இறைவன் கிட்ட போய் சொல்லுங்க. அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் மனசார சொல்லும்போது இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார், பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுப்பாரு. நீங்களும் நல்லா படிக்க முடியும். இதில் நான் சொன்ன கடவுளில் உங்களுக்கு எந்த கடவுள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மனதுக்கு நெருக்கமாக வராரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஹயக்ரீவரோ சரஸ்வதியோ வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த தெய்வத்தை வேணாலும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. படிப்புல எந்த வித தடையுமே உங்களுக்கு வராது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா எடுக்கணும். ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பாம இந்த வாய்ப்புல என்ன மைனஸ் இருக்கு என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவா போய் முடியறதுக்கோ அல்லது உங்களுடைய பேரை வந்து டேமேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெண்கள் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு வெளியில போங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியில போகும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. இந்த காலகட்டங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துல வந்து ரொம்ப சரியில்லாம இருக்கு. அதனால பெண்கள் கட்டாயம் திருமணம் ஆனவங்களாக இருந்தா கணவன் கிட்டையும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டையும் கட்டாயம் சொல்லிட்டு போகணும். தேவையில்லாத அலைச்சல். அதே மாதிரி வந்து இந்த இதுல வந்து என்ன புதன் நீச்சமா இருக்கு. உங்களோட ராசிக்கு வந்து 3, 6 கூடியவர் உத்தியோக ரீதியா வெளியூர் போகும்போது அல்லது வெளியில போய் நீங்க விடுதிகள்லாம் தங்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா பக்கமும் நீங்க செக் பண்ணணும். எந்த வண்டியில போறீங்க, ட்ரெயினா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா அதனால பயங்கரமான பிரச்சனைகள் வரும். நீங்க நண்பர் நமக்கு வந்து நலம் விரும்பி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களே உங்களை தப்பா பேசுறதுக்கோ அல்லது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனசுக்கு சரியில்லை அப்படின்னா அதை வீட்டில் சொல்லி பழகுங்க. இப்போ இல்லைனாலுமே அது பின்வரும் காலங்களில் உங்களுடைய பேரை நல்ல பேராக மாற்றி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு மாதம் வந்து அமைதி காக்கிறதா நல்லது. பொதுவாக பொறுமையாகவும் அமைதியாக இருந்துட்டா எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காசு பணம் இந்த தொழில் இது எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு வந்து நீங்கள் அலைச்சல் அப்படிங்கும்போது விரயம் அப்படிங்கும்போது காசு இருந்தால் தான் அதை நம்ம விரயம் பண்ண முடியும். அதனால அதுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது.
இல்லைன்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மாதம் வந்து பேசுறது, திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த 12ஆம் விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால எல்லா விஷயங்களுமே செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையை காத்து இந்த செலவு அவசியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு செஞ்சா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.